வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 7ஆம் பாகம். இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அங்கமான சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரியின் கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் திரு ரிச்சர்ட் சர்ச்சில் அவர்கள் நமது அண்ணா சமுதாய வானொலி மூலம் ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் அதன் நன்மைகள் குறித்து விளக்கமளிக்க உள்ளார். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு பி குமரேசன் அவர்கள் மற்றும் நமது அண்ணா பல்கலைக்கழக ஊடக அறிவியல் துறையை சேர்ந்த திரு சசிகுமார் மற்றும் மாணவிகள் காவ்யா மற்றும் சந்தியா. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைனா என்ன சார்? ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பண்ணை தொழில்களை நம்ம ஒன்றா ஒரே நேரத்தில் செய்கிறது தான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக வந்து மீன் வளர்க்கக்கூடிய குட்டைகள் இல்லாட்டி குளங்களுக்கு மேலே கோழி கூண்டுகள் அமைப்பாங்க. ஸோ இந்த கோழி கூண்டுகளிலிருந்து வரக்கூடிய எச்சம் நேரடியாக வந்து குட்டையில் விடுறதுனால, குளத்தில் விடுறதுனால அது வந்து மீன்களுக்கு உணவாகுது. மீன் குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வெளியேற்றப்போ வந்து அது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. விவசாய பொருட்களை வந்து மீனுக்கும் கோழிக்கும் கொடுக்குறாங்க. மீன் கழிவுகள் வந்து கோழிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து மற்றதுக்கு பயன்படுத்தி ஒரே நேரத்தில் வந்து பல விவசாய யுத்திகளை செய்கிறத வந்து நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து எப்படி சேர்க்கலாம், அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். இந்த நாட்டுக்கோழிகளை வந்து ஒருங்கிணைந்த முறையில் பல பண்ணை தொழில்களை வந்து நம்ம சேர்க்கலாம். ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மீன் வளர்ப்பு. இது தவிர இப்போ பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து ஆடுகளை வந்து பரன்மேல் ஆடு வளர்ப்பு மூலம் வளர்க்குறாங்க. இந்த பண்ணைகளில் நாட்டுக்கோழிகளை வந்து பரனுக்கு கீழே வளர்க்குறாங்க. இந்த ஆட்டிலிருந்து விழக்கூடிய இந்த கழிவுகள், அதுலேருந்து உற்பத்தி ஆகிற புழுப்பூச்சிகளை வந்து கோழிகள் சாப்பிடுது. ஸோ இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர இப்போ பரவலாக பார்த்திங்கன்னா விவசாய தோட்டங்கள், அதாவது முக்கியமாக தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, பழத்தோட்டங்கள், இது மாதிரி பல தோட்டப்பயிர்கள் மட்டும் இல்லாமல் முந்திரி தோட்டம், ரப்பர் எஸ்டேட்டு, இந்த மாதிரி பணப்பயிர்கள் செய்யக்கூடிய தோட்டங்களில் கூட வேலி அமைத்து கோழிகளை வளர்க்குறாங்க. ஸோ இதனால் வந்து கோழிகளுக்கும் லாபம், பயிர்களுக்கும் லாபம் ஏற்படுறதுனால விவசாயிகளுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்குது. இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் வளர்க்குறதுக்கு கோழி இனங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கோழி இனங்கள் தான் வளர்க்கணும் அப்படி இருக்குங்களா? அது இப்படி இருந்தால் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார் அதை பற்றி. இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கோழிகளை வந்து நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம். அதுதான் இங்கே முக்கியமானது. திறந்த வெளி முறையில் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த கோழிகள் வந்து நல்ல மேய்ச்சல் திறன் உடையதாக இருக்கணும். இதுக்காக வந்து நம்ம மேய்ச்சல் திறனுடைய இந்திய கோழி இனங்கள் கிட்டத்தட்ட 21 இந்திய கோழி இனங்கள் இருக்குது. அசீல், கடக்குனா, தெல்லிச்சேரி, நிக்கோபாரி, இந்த மாதிரிப்பட்ட கோழி இனங்களை வளர்க்கலாம். இது தவிர நம்ம தமிழ்நாட்டு கோழி இனங்கள், இப்போ சிறுவிடை, பெருவிடை, இடைவெட்டு, கிளிமூக்கு கோழிகள், இந்த மாதிரிப்பட்ட கோழிகளையும் வந்து நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வளர்க்கலாம். சார், இந்த ஒருங்கிணை பண்ணை முறையில் வந்து கோழிகளை வளர்க்குறப்போ இதுக்கு எவ்வளோ இடம் சார் தேவைப்படுது? பொதுவாக வந்து சுமார் 100 கோழிகளை வந்து 1 ஏக்கர் நிலத்தில் வந்து நம்ம வளர்க்கலாம். இந்த மாதிரி வளர்க்குறப்ப வந்து தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்கிறது வந்து ரொம்ப அவசியம். ஒரு சில பண்ணையாளர்கள் பார்த்திங்கன்னா நல்ல உறுதியான செயின் லிங்க் இல்லாட்டி வந்து கோழி வலை பயன்படுத்தி நல்ல ஃபென்சிங், அதாவது வேலி அமைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆகக்கூடிய செலவுகள் அதிகம். ஸோ அதனால் வந்து மலிவான மீன் வலை பயன்படுத்தி கூட நம்ம இந்த தோட்டத்தை சுற்றி நம்ம வேலி அமைக்கலாம். பொதுவாக இந்த கோழிகள், நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகள் வந்து நாட்டுக்கோழி இனங்கள், உள்ளால் மேய்ச்சலுக்கு போகக்கூடிய நாட்டுக்கோழி இனங்கள். அதனால் வந்து இதுக்கு பறக்கும் சக்தியும் அதிகம். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 7 அடி உயரத்திலேயாவது வேலி அமைக்கிறது அவசியம்.
அப்புறம் இந்த கோழி வளர்க்குறதுக்கு கொட்டைகள் அமைக்கிறத பற்றியும் அதனோட எந்த அளவுக்கு அதனுடைய அமைப்புகள் இருக்குங்கிறத பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். குறைந்த எண்ணிக்கையில், அதாவது வந்து ஒரு 30 கோழிகள் வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன அடைப்பிடம் போதுமானது. அது வந்து லோக்கலாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது மரம், கம்பி வலை, பிளாஸ்டிக் இல்லாட்டி தகர ஷீட்டு, இதை கொண்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதிக எண்ணிக்கையில் கோழி வளர்க்குறப்ப ஒரு 100 கோழிகளுக்கு மேலே, 100 கோழிகள் இல்லாட்டி அதுக்கு மேலே எல்லாம் வளர்க்குறப்போ ஒரு நல்ல கோழி கொட்டகை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த கோழி கொட்டகையை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ நல்ல காற்று வசதி இருக்கணும், நல்ல வெளிச்சம் உள்ளால போகணும். ஸோ இதுக்காக வந்து கோழி கொட்டகையோட தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் வந்து நம்ம கம்பி வலை பதிக்கணும். ஆனால் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் வந்து முழுசாக சுவர் கட்டியிருக்கணும். அதனால் வந்து சூரிய வெயில் வந்து டைரெக்டாக உள்ளால் வரக்கூடாது. அதுக்காக தான் வந்து கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் வந்து நம்ம சுவர் கட்டுறோம். வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வந்து கம்பி வலை வைக்கிறோம். ஸோ இந்த கம்பி வலை வைக்கிறதுனால குறுக்கு காற்றோட்டம் அதிகமாகுது. மட்டும் இல்லாமல் உள்ளால் வெளிச்சமும் வர்றதுனால நல்ல சுகாதாரமான சூழ்நிலை ஏற்படும். இந்த அடைப்பிடங்கள்லையும், அதாவது நைட் ஷெல்டர்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன அடைப்பிடங்கள்லையும் கொட்டகையிலையும் உள்ளால் வந்து கம்பு உபயோகித்து பரன்கள் ஏற்படுத்துவாங்க. இந்த பரன்கள் ஏற்படுத்துகிறப்போ அதுலேயும் கோழிகள் வந்து ஏறி நிற்கிறதுனால அதிக எண்ணிக்கையிலான கோழிகளை வந்து நம்ம அடைக்க முடியும். இப்போ இந்த கொட்டகைக்கு கீழே தரைத்தளத்தில் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக போடணுங்களா, இல்லை அப்படியே நார்மலாக மண் தரையாக விட்டுறலாங்களா? இந்த கொட்டகைகளோட தரையில் வந்து ஆழ்குளம் விரிக்கணும். இந்த ஆழ்குளம் வந்து உமியாக இருக்கலாம், இல்லாட்டி மரத்தூளாக இருக்கலாம், மரத்தை சீவுறப்ப இருக்கக்கூடிய மர சீவல்களாக இருக்கலாம், கடலை தோலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நன்கு உலர்ந்த ஆழ்குளத்தை வந்து நம்ம கீழே விரித்து அதில் கோழிகளை வளர்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஆழ்குளம் ஈரமாகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அடிக்கடி கிளறி விடணும். வாரத்துக்கு 2 முறையாச்சும் கிளறி விட்டு ஆழ்குளம் எப்போவுமே வந்து உலர்ந்த நிலையில் இருக்கிறத வந்து உறுதி செய்யணும். சார், வைக்கோலும் பயன்படுத்திக்கலாமா சார்? தாராளமாக பயன்படுத்தலாம். சின்னதாக வெட்டி வந்து வைக்கோலும் பயன்படுத்தலாம். சார், ஆழ்கூளத்தினுடைய உயரம் எவ்வளோ இருக்கணும் சார்? பொதுவாக வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இல்லாட்டி வந்து 2 இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம முதல்ல விரிப்போம். இந்த ஆழ்குளம் வந்து நம்ம விரித்த பிறகு அதில் இந்த கோழிகளோட எச்சம் அதிலேயே விழுந்து மக்கி ஆழ்குளமாக மாறும். நம்ம கூளம் விரிக்கிறோம், நம்ம விரிக்கிறது வந்து கூளம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து கோழிகளோட எச்சம் விழுந்த பிறகு அதிலேயே கோழியோட எச்சம் மக்கி ஆழ்குளமாக மாறும். இந்த ஆழ்குளத்தில் வந்து கோழிகள் வந்து டஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, பொடி குளியல், அதில் வந்து அது குளிக்கும். அந்த இதில் அதெல்லாம் வந்து கோழிகளுக்கு வந்து ஆரோக்கியமானது. இந்த ஆழ்குளத்திலிருந்து கோழிகளுக்கு வந்து ஒரு சில வைட்டமின்களும் கிடைக்குது, வைட்டமின் பி அதெல்லாம் கூட கிடைக்குது. அதனால் வந்து கொட்டகையில் கோழி வளர்க்குறப்போ சுகாதாரமான ஆழ்குளம் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். அந்த ஆழ்குளத்துக்கு வந்து என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தலாம் சார்? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உமி, மரத்தூள், மர சீவல்கள், வைக்கோல் கட் பண்ணி போடலாம். ஒரு சில இடங்களில் வந்து இந்த கழிவுகளை கூட பயன்படுத்தலாம். கயற்பத்துகள், ஆமாம், கழிவுகளை பயன்படுத்தலாம். எதுவாக இருந்தாலும் நல்லா உலர்ந்ததாக இருக்கணும். உலர்ந்த பிறகு தான் வந்து நம்ம அதை பயன்படுத்தணும். உள்ளால் பயன்படுத்துகிறப்பங்க வந்து அது ஈரமாகி கேக் மாதிரி ஆகாமலும் பார்த்துக்கணும், அதுவும் முக்கியம். கோழிகளுக்கு என்னென்ன தீவனம் சார் சரியாக இருக்கும்? என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கலாம் சார்? பொதுவாக இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கோழிகள் வளர்க்குறப்போ மேய்ச்சல்லே வந்து இந்த கோழிகளுக்கான ஊட்டச்சத்துகள் கிடைக்கும். சுமார் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி 1 ஏக்கர் நிலத்தில் வந்து 100 கோழிகளை வளர்க்குறப்போ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து மேய்ச்சல்லையே கிடைக்கும். இது தவிர நம்ம குறு மரங்களான முருங்கை, அகத்தி இதெல்லாம் வளர்த்து அதோட இலையை வந்து நம்ம கோழிகளுக்கு உணவாக அளிக்கலாம். ஒரு சில பண்ணையாளர்கள் பார்த்திங்கன்னா அசோலா உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா புல் வகையான கோஃபோர், அப்புறம் வேலி மசால், இந்த மாதிரி புல் வகைகளையும் ஒரு தனியாக ஒரு வேலியிடப்பட்ட பகுதியில் வளர்த்து அதை வந்து வெட்டி கோழிகளுக்கு வந்து உணவாக அளிக்கலாம். பல பண்ணையாளர்கள் வந்து கரையான் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த கரையான் உற்பத்தி செய்கிறப்போ வந்து இந்த கரையான் வந்து ஒரு அதிக நல்ல புரதச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவு. இது வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும், குஞ்சு கோழிகள் விரும்பி சாப்பிடும். குஞ்சு கோழிகளில் வந்து வளர்ச்சியும் நல்லா இருக்கும். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வளர்க்குற கோழிகளுக்கு வந்து நம்ம கைத்தீவனம் பொதுவாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. வீடுகளில் இருக்கக்கூடிய தானியங்கள், அதாவது நெல், கோதுமை, சோளம், உடைச்ச மக்காச்சோளம், கம்பு, இது மாதிரி போட்டால் போதும். மேய்ச்சல் இப்போ நம்ம ஒரு குறைந்த இடத்துல வந்து நிறைய கோழிகள் வளர்க்குறோம்.
இல்லை வந்து நம்மளோட தோட்டத்தில் வந்து மேய்ச்சலுக்கான வாய்ப்பு குறைவு. இப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து கைத்தீவனமாக கோழி தீவனத்தை கொடுக்கறது நல்லது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோழிக்கு வந்து ஒரு 25-30 கிராம் தீவனம் அப்படிங்கிற அளவில் கொடுத்தோம்னா கோழி தீவனத்தில் வந்து எல்லா ஊட்டச்சத்தும் சமச்சீராக இருக்கிறதுனால கோழிகளில் வந்து ஒரு நல்ல உற்பத்தி திறன் இருக்கும். சார், மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படக்கூடிய கோழிகளுக்கு இந்த குறைந்தபட்சம் தீவனமே போதுமானதாக இருக்கும்னு சொல்கிறீங்க. பண்ணை முறையில் வளர்க்கப்படக்கூடிய கோழிகளுக்கும் இதே அளவிலான தீவனம் போதுமானதாக இருக்குமா சார்? அங்கே வந்து நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு நம்ம அனுப்ப மாட்டோம். அப்படிங்கிறப்ப வந்து கோழிகளை பொறுத்து, அதாவது நாட்டுக்கோழிகளாக இருந்துச்சுன்னா ஒரு 60 முதல் ஒரு 75 கிராம் தீவனம். இது வந்து நீங்கள் நல்ல முட்டையிடுற கோழிகள், லெகான் மாதிரி முட்டையிடுற கோழிகள், கிராமப்பிரியா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 110 முதல் 120 கிராம் தீவனம் தேவைப்படும். அது கோழிகளை பொறுத்து. சிறிய கோழிகளாக இருந்துச்சுன்னா ஒரு 60 முதல் 75 கிராம். பெரிய வகை கோழிகளாக இருந்துச்சுன்னா ஒரு 110-120 கிராம் தினமும் தீவனம் தேவைப்படும். ஏன்னா அங்கே வந்து கோழிகள் வந்து மேய்ச்சலுக்கு போகாது. அதனால் சார், இது மேய்ச்சலுக்கு போகிற கோழிக்கும் அல்லது கூண்டில் அழைச்சி வளர்க்குற கோழிக்கும் நீர் தேவை இருக்கும்ல சார்? அந்த நீர் தேவைக்கு நம்ம எப்படி தனியாக பாத்திரம் மாதிரி வைக்கணுங்களா? அது எப்படி? பொதுவாக இந்த மேய்ச்சலுக்கு போகிற இடங்களில் வந்து பல இடங்களில் வந்து பண்ணையாளர்கள் பார்த்திங்கன்னா தண்ணீர் பானைகள் வச்சுருப்பாங்க. சுத்தமான தண்ணி கிடைக்கிறது மாதிரி வச்சுருப்பாங்க. அது மேய்ச்சல் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. ஒரு சில மரங்களுக்கு அடியில் கூட பானைகள் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஓய்வு எடுக்கும்போது இந்த தண்ணி குடிச்சிக்கும். இப்போ கூண்டில் வளர்க்குற கோழிகளுக்கு வந்து நம்ம ஃபீடர், வாட்டரர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீவன பாத்திரம், தண்ணீர் பாத்திரம்னு சொல்லுவோம். வணிக ரீதியாக வளர்க்குறப்ப வந்து அதற்குறித்தான தீவன தண்ணீர் பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பாத்திரங்களில் வந்து நம்ம தீவனம் வைப்போம், தீவனம் தண்ணி வைப்போம். ஆனால் புறமேய்ச்சல் முறை, அதாவது வெளிமேய்ச்சல் முறையில் வளர்க்குறப்ப வந்து ஃப்ரீ ரேஞ்ச் சிஸ்டத்தில் வளர்க்குறப்ப வந்து அங்கங்கே பானைகளில் வைப்பாங்க, இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஏதாச்சும் பாத்திரங்களில் வைப்பாங்க. சரி, ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்புறப்ப இந்த கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குதாங்கிறது நம்ம எப்படி சார் உறுதி செய்கிறது? பொதுவாக வந்து நம்ம சிறுவிடை கோழிகள் அந்த மாதிரி கோழிகள் வளர்க்குறப்போ 100 கோழிகளில் வந்து ஒரு 35 முட்டை டெய்லி நம்ம எதிர்பார்க்கலாம். 100 பெட்டை கோழிகளில் 35 முட்டை நம்ம டெய்லி எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு குறைவான முட்டைகள் உற்பத்தி ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து இந்த கோழிகளில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது ஒரு சில நேரங்களில் கோழிகள் வந்து ஒரு பக்கமாக தலையை சாய்ச்சி வட்டம் அடிக்கும், இல்லாட்டி வந்து மேலே பார்த்துட்டு இருக்கும். அதோட விரல்கள் வந்து சூம்பி போயிருக்கும், சுருங்கி போயிருக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து அதால் நிற்க முடியாது, முட்டியில் வந்து வலி இருக்கும், நாள்பட வந்து அது ஊனமாக மாறும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து வைட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, இல்லாட்டி மினரல் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது சத்து குறைபாடால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அதோட சிம்டம், அதோட அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சு அதுக்கான ஊட்டச்சத்தும் தீவன வழியாகவோ தண்ணீர் வழியாகவோ கொடுக்கணும். இந்த நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து தரமாக இருக்குதா இல்லையா, அந்த தரத்தை உறுதி செய்கிறதுக்கு எந்த வகையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கலாம் சார்? முக்கியமாக முட்டைகளை பொறுத்த வரைக்கும் பண்ணையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முட்டை ஓடு தடிமன் குறைவாக இருக்குது, நிறைய உடையுது. இன்னும் சில பண்ணைகளில் வந்து தோல் முட்டை இடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் கால்சியம் குறைபாடால் ஏற்படுது. இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு கிளிஞ்சல், இந்த கடல் கிளிஞ்சல், அதோட ஓடுகளை வந்து நம்ம நுணுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னா முட்டையிடுற பெட்டைக்கோழிகள் அதுக்கு தேவைக்கு சாப்பிட்டுக்கும். ஸோ அது சாப்பிட்றப்ப வந்து ஏன்னா கால்சியம் முட்டை ஓடில் இருக்கக்கூடியது வந்து கால்சியம் கார்பனேட். ஸோ இந்த கிளிஞ்சலை சாப்பிட்றதுனால அந்த முட்டை ஓடுகள் வந்து தடிமனாக நல்ல பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நமக்கு முட்டை ஓடு உடையிறது, ஓடு இல்லாத முட்டை, அதாவது லெதரி எக் அப்படின்னு சொல்லுவாங்க, தோல் முட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்து நிவர்த்தி செய்ய இயலும். சார், இப்போ நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கோழி வளர்க்குறதுக்கு சார், நீங்கள் சொன்ன மாதிரி 100 பெட்டை கோழி இருந்தால் 35 முட்டை கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து எத்தனை பெட்டை கோழிக்கு எத்தனை சேவல் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு இருக்குங்களா? இருக்குது. இப்போது ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வளர்க்கப்படக்கூடிய இந்த கோழிகள்லேருந்து வர முட்டைகள் வந்து உணவுக்காக பயன்படுத்துறது, டேபிள் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பயன்படுத்துகிறப்ப வந்து நம்ம சேவல் கோழிகளோட அவசியம் கிடையாது. சேவல் கோழி இல்லாமலே வந்து முட்டை உற்பத்தி இருக்கும். ஆனால் வர்ற முட்டைகள் எல்லாம் வந்து கருவுறாத முட்டைகள், இன்ஃபர்டைல் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அடை வைக்கிறப்ப வந்து அதில் வந்து குஞ்சுகள் உற்பத்தி ஆகாது. இப்போ நம்ம வணிக ரீதியாக பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய ஒயிட் லகான் கோழிகள் வந்து அங்கே அந்த பண்ணைகளில் வந்து சேவல் கோழியே இருக்காது. ஒரு லகான் கோழி வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 330 முட்டைகள் போடுது. ஸோ இந்த எல்லா முட்டைகளுமே வந்து இன்ஃபர்டைல் எக், கரு உறாத முட்டைகள்.
நம்ம கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெள்ளையான லகான் முட்டைகளை எடுத்து நீங்கள் பொரிக்க வச்சிங்கன்னா குஞ்சு பொரிக்காது. ஆனால் இதெல்லாம் கருவுறாத முட்டைகள். ஸோ சாப்பிட்றதுக்கு அது போதுமானது. ஆனால் இந்த முட்டைகள்லேருந்து நீங்கள் குஞ்சுகள் உற்பத்தி செஞ்சு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேவல் கோழியும் இணைச்சி வளர்க்கணும். அது வந்து 10 பட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் கோழி அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம சேவல் கோழிகளை இணைச்சி வளர்த்தா தான் நமக்கு கருவுற்ற முட்டைகள் கிடைக்கும். அந்த முட்டைகளை மட்டும்தான் நம்ம அடை வைத்து குஞ்சுகள் உற்பத்தி செய்ய முடியும். ஸோ அடை வைத்து குஞ்சுகள் உற்பத்தி செய்கிறப்ப வந்து நம்ம அதோட மதிப்பு கூட்டல் செய்கிறோம். ஸோ அதனால் வந்து முட்டைக்கு வந்து ஒரு 15 ரூபா கிடைக்குதுன்னா குஞ்சுக்கு வந்து ஒரு 45 ரூபா கிடைக்கும். ஸோ வந்து அதிக லாபம் கிடைக்கும். சார், இப்போ இதில் நீங்கள் சொன்னீங்க கருவுறாத முட்டைகள்னு. இப்போ இந்த கருவுறாத முட்டைகள் போடுறதுக்கு அந்த கோழிக்கு ஏதாவது சிறப்பான தீவனம் ஏதாவது கொடுக்கணுமா? மாற்று தீவனங்கள்? கருவுறாத முட்டை உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து தீவனத்தில் வந்து தனிக்கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. முட்டை கோழிகளுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து இருக்கணும், அதாவது எரிசக்தி எவ்வளோ இருக்கணும், புரதம் எவ்வளோ இருக்கணும், தாதுகள் எவ்வளோ இருக்கணும், உயிர்ச்சத்து வைட்டமின் எவ்வளோ இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அவங்க தர நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதுபடி தீவனம் உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இனப்பெருக்க கோழிகளுக்கு, அதாவது கருவுற்ற முட்டைகளை உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு வந்து அதிக அளவில் தாது உப்புகளும் அதிக அளவில் வைட்டமின் உயிர்ச்சத்துகளும் தீவனத்தில் சேர்க்கணும். அப்படி சேர்த்தாதான் அந்த முட்டைகள் வந்து அதிக கருவுற்றதாக இருக்கும், அதிக பொரிப்பு திறன் உடையதாகவும் இருக்கும். ஓகேங்க சார். இப்போது நம்ம கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு முறையில் முட்டை விட்ட உடனே அந்த குஞ்சு பறிக்கிறதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ 16 முட்டை விட்டுச்சுன்னா 16 குஞ்சும் பறிச்சிருது. அது அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன பலன்? கண்டிப்பாக வந்து முட்டைகளை வந்து பொரிக்க வைக்கிறதுக்கான அடை முட்டைகளை முட்டை இட்ட உடனே எடுத்து ஒரு கூலான இடத்துல வைக்கிறது நல்லது. நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா ரூம் டெம்பரேச்சரோட வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த முட்டையில் இருக்கக்கூடிய கரு வந்து வீக் ஆகுது, தளர்ந்து போகுது. ஸோ அதனால் வந்து அதுக்கு பிறகு நம்ம அந்த முட்டைகளை அடை வைக்கிறப்போ வந்து குஞ்சு பொரிக்காது. குஞ்சு பொரித்தாலும் அந்த நிறைய முட்டைகள் வந்து இறந்து போகும், குஞ்சு இறந்து போகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, முட்டைகள் வந்து உற்பத்தி ஆன உடனே வந்து எடுத்து கூலான இடத்துல வைக்கிறாங்க. நிறைய பண்ணையாளர்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப வந்து கவனிக்க வேண்டியது, ஃப்ரிட்ஜில் டெம்பரேச்சர் வந்து 12 முதல் 18 டிகிரி செல்சியஸ்ங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு கீழே போனாலும் உங்களுக்கு வந்து பொரிப்பு திறன் குறையும், மேலே போனாலும் பொரிப்பு திறன் குறையும். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் சேமித்து வைக்கக்கூடிய முட்டைகள் வந்து 1 வாரம் வரைக்கும் தாராளமாக சேமித்து வைக்கலாம். அதோட பொரிப்பு திறனில் குறைவு ஏற்படாது, பெரிய அளவில் ஏற்படாது. அதுக்கு மேலே 10 நாளுக்கு மேலே வந்து நம்ம சேமித்து வைக்கிறப்போ அதில் பொரிப்பு திறனோட குறைவு ஏற்படும். சார், ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நம்ம நாட்டுக்கோழிகளை வளர்க்கும் போது முட்டையிடுறதுக்குன்னு ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செய்யணுமா சார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா பண்ணையாளர்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வந்து கொட்டகை வச்சுருப்பாங்க. கோழிகளுக்கு காலையில் திறந்து விட்டுருவாங்க, கோழிகள் மேய்ச்சலுக்கு போயிடும். ஆனால் இந்த கொட்டைகளை வந்து பகலில் திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த முட்டை இடுற கோழிகள் வந்து இந்த கொட்டகைக்கு உள்ளால் வந்து முட்டை இடுறதை வந்து முதலே பழக்கப்படுத்திடுவாங்க. அதனால் வந்து இந்த முட்டைகள் வந்து இழப்பு ஏற்படுறதில்ல. இந்த கோழிகள் வந்து மேய போகிற இடத்துல முட்டை போட்டால் தான் வந்து அங்கே வந்து காக்கா தூக்கிட்டு போகும், இல்லாட்டி இழப்புகள் ஏற்படும். ஸோ அதனால் வந்து கோழிகள் வந்து பழக்கப்படுத்திடுவாங்க. முட்டையிடுற கோழிகள் வந்து மேய்ச்சலுக்கு போனாலும் வந்து இங்கே கொட்டகைக்குள்ளால் வந்து முட்டை போடுற மாதிரி பழக்கப்படுத்துவாங்க. முட்டை போடுறதுக்கு நிறைய இந்த அடைப்பெட்டிகள் எல்லாம் வச்சுக்குவாங்க, முட்டைப்பெட்டிகள் வைப்பாங்க. ஸோ அதுக்குள்ளால் வந்து முட்டைப்பெட்டிகள்னால் ஒரு சில இடங்களில் வந்து பிளாஸ்டிக் கேனை வந்து 2ஆக வெட்டி பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த இரும்பு சட்டிகள் யூஸ் பண்ணுறாங்க, மண்பானைகள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வைக்கோல் இந்த மாதிரி பொருட்களை போட்டு ஸோ அதில் வந்து கோழி வந்து முட்டை போட்டுட்டு போகிற மாதிரி பழக்கப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த முட்டையில் நம்ம வந்து பொரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது முறைகள் இருக்குங்களா? அது எப்படி இனப்பெருக்கத்துக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுங்க? நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகள் எல்லாமே வந்து நாட்டுக்கோழிகள். ஸோ இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து தாய்மை பண்பு, அதாவது அடை காக்கக்கூடிய பண்பு அதிகம். ஸோ இந்த கோழிகள் வந்து முட்டை இட்ட பிறகு அதுவே வந்து கோழி முட்டைக்கு மேலே உட்காந்து குஞ்சு பொரிக்கும். இது வந்து வெளிநாட்டு கோழிகளுக்கு இந்த பண்பு கிடையாது. இந்த லகான் கோழிகள் எல்லாம் வந்து கோழி முட்டை மேலே உட்காந்து அடை காத்து குஞ்சு பொரிக்கக்கூடிய பண்புகள் இருக்காது. ஆனால் நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகளுக்கு வந்து இந்த பண்புகள் இருக்கிறதுனால நிறைய பண்ணையாளர்கள் வந்து இயற்கை முறையில் அடைக்கோழிகளை வச்சு முட்டையில் அடை வைத்து குஞ்சுகளை பொரிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி பொரிக்க வைக்கிறப்போ
ஒரு அடைக்கோழியில் வந்து சுமார் 10 முதல் 16 முட்டைகள் வரை நம்ம வைக்கலாம். இதில் வந்து வைக்கோல் இல்லாட்டி உமி மரத்தூள் இந்த மாதிரி ஏதாச்சும் விரித்து அதில் முட்டைகள் அடுக்கி அதுக்கு மேலே இந்த அடைக்கோழிகள் அமர வைப்பாங்க. இந்த கோழிகள் வந்து 21 நாள் வரைக்கும் அந்த முட்டையில் உட்காந்து முட்டைகளை வந்து அடை காத்து குஞ்சுகளை பொரிக்குது. பண்ணையாளர்கள் செய்ய வேண்டியது இந்த கோழிகளை வந்து தினமும் மேக்சிமம் ஒரு 20 நிமிஷம் நேரம் கோழிகளை வந்து வெளியேற்றி அதுக்கு வந்து முறையான தீவனம் தண்ணீர் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறப்ப தான் வந்து இந்த கோழிகளை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அது வெளியில் போகிறப்ப வந்து கோழிகள் எச்சம் வெளியிட்டு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். கோழிகளை வந்து தொடர்ந்து முட்டை மேலே உட்கார்ந்து இருக்கிறத வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது. தினமும் வந்து ஒரு 20 நிமிஷமாச்சும் அந்த கோழிகளை வெளியே அனுப்பி திரும்ப வர்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். சார், இப்போ இன்குபேட்டர் வச்சு குஞ்சு எடுக்கிறாங்க இல்லைங்க சார், அது எப்படி சார்? அதுக்கு என்ன முறை பயன்படுத்துகிறாங்க சார்? அந்த பெரிய எண்ணிக்கையிலான தாய் கோழிகளை வளர்க்குறப்போ இப்போ வந்து 100 கோழிகளை எல்லாம் வளர்க்குறப்போ ஒரு நாளைக்கு 35 முட்டை வருது. ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அப்போது ஒரு 200 முட்டைக்கு மேலே வந்துடுது. ஸோ இதை வந்து அடைக்கோழிகள் மூலமாக உற்பத்தி செய்கிறது, குஞ்சுகள் உற்பத்தி செய்கிறதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாத காரியம். ஸோ அதனால் வந்து பண்ணையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்குபேட்டர் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில பண்ணையாளர்கள் வந்து ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் பயன்படுத்துகிறாங்க. இந்த இன்குபேட்டரில் வந்து உள்ளால வெப்பம், அப்புறம் ஈரப்பதம், அப்புறம் முட்டையை வந்து திருப்புறது, ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்னிங் நடக்கும். வென்டிலேஷன், அந்த இன்குபேட்டரில் வந்து காற்றோட்டம் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து அதே நாள் தான் அந்த இன்குபேஷன் வந்து இங்கேயும் வந்து 21 நாள் தான். 21 நாளைக்கு பிறகு வந்து குஞ்சா பொரிக்குது இந்த இன்குபேட்டரில். ரொம்ப காமனாக பரவலாக பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து தெர்மோகோலில் பெட்டியில் செஞ்ச இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 80 முதல் 100 முட்டை வைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதெல்லாம் வந்து நார்மலாக நிறைய பேர் அவங்களாவே செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஹீட்ரு, ஒரு பல்பு, ஹீட்டுக்காக ஒரு பல்பு யூஸ் பண்ணுவாங்க. அந்த தெர்மோஸ்டேட் ஒன்று வச்சுக்குவாங்க, ஒரு சின்ன ஃபேன் வைப்பாங்க. வச்சுட்டாங்கன்னா இன்குபேட்டர் செட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2500 ரூபா 3000 ரூபா தான் செலவாகுது. ஸோ இந்த இன்குபேட்டரை பயன்படுத்தி முட்டைகளை வந்து செயற்கை முறையிலும் உற்பத்தி செய்கிறாங்க. சார், இன்குபேட்டரில் ஒரு பவுலில் தண்ணி வைக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? அதான் ஈரப்பதம். இந்த ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் வந்து அங்கேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதத்தை வந்து அது மெயின்டைன் பண்ணும். ஆனால் வந்து நம்ம தெர்மோகோல் பாக்ஸ் மூலமாக செய்கிறப்ப வந்து அங்கே வந்து நம்ம பவுலில் வந்து தண்ணி வச்சாதான் ஈரப்பதம் அதிகமாகும். அதுக்காக வந்து இந்த தெர்மோகோல் பாக்ஸ் மூலமாக செய்கிற இன்குபேட்டரில் வந்து தண்ணி வைப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹீட்டுக்காக ஒரு பல்பு ஒன்று இது பண்ணுறோம், அது எந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு ஏதாவது சொல்லணும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் உள்ளால டெம்பரேச்சர் இருக்கணும். ஈரப்பதம் பார்த்திங்கன்னா ஒரு 60 முதல் 70% ஈரப்பதம் இருக்கணும். முட்டைகளை வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு முறையாச்சும் திருப்பி வைக்கணும். இது பொதுவாக அந்த ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் வந்து அந்த ட்ரேயை வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். ஆனால் இந்த தெர்மோகோல் பாக்ஸ் மூலமாக செய்யக்கூடிய இந்த இன்குபேட்டரில் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்களே வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த முட்டையை திருப்பி வைக்கணும். நன்றி சார். இயற்கை முறையில் இனப்பெருக்கம் பண்ணுறதுல வந்து இந்த அடைக்கோழிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்தெந்த கோழிகள் அடைக்கோழிகளுக்கு அடைகளை வைக்கலாம் அப்படிங்கிறது? பொதுவாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகள் முட்டையிடுறப்ப வந்து ஒரு 2 முட்டை 3 முட்டை இல்லாட்டி 4 முட்டை தொடர்ந்து இடும். டெய்லி ஒன்றா இடும். இந்த மாதிரி வந்து இட்ட பிறகு ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 2-3 முட்டைகள் இடும். திரும்ப ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு சில முட்டைகள் இடும். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சியில் ஒரு 12 முதல் 15 முட்டைகள் இடும் பொதுவாக. இந்த முட்டைகளை இட்ட பிறகு இந்த கோழிகள் வந்து அடைக்கோழிகளாக மாறும். அந்த நேரத்தில் வந்து கோழிகள் முட்டையிடாது. வித்தியாசமான ஒரு ஒலியை எழுப்பும். இருட்டு பகுதியில் போய் உட்காந்துக்கும் எப்போவுமே. இந்த நேரத்தில் வந்து நம்ம பிடிக்க போனோம்னா அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து ஒரு நம்ம முட்டைகளை அந்த கோழிகளுக்கு அடியில் வச்சோம்னா முட்டைகள் மேலே கோழி உட்கார்ந்து அடை காக்க தொடங்கும். இது வந்து இந்த அடைப்பருவத்தை அடையிறப்ப மட்டும்தான் அந்த கோழிகளுக்கு வந்து இந்த தன்மை வரும், முட்டை அடை காக்கக்கூடிய தன்மை வரும். மற்ற நேரங்கள், அதாவது கோழி முட்டை இட்டுட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து இந்த அடை காக்கும் பண்பு இருக்காது. 15 முட்டைகள் இட்டு ஓய்ந்த பிறகு அந்த அடைப்பண்பு வந்த பிறகு தான் கோழிகள் வந்து முட்டை மேலே உட்காந்து அடை காக்க தொடங்கும். ஸோ அது வந்து நம்ம அந்த கோழிகளை அதோட பிஹேவியர், அது உருவாக்கக்கூடிய சவுண்டு, ஒலி, அதோட இறக்கைகளை செலுத்திட்டு ஒரு ஓரமாக ஒரு இருட்டான பகுதியில் போய் உட்கார்றது, ஸோ இதெல்லாம் பார்த்து அது அடைக்கோழி அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு செய்யலாம். நன்றி சார். சார், இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி எடுத்துரைச்சிங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து விரிவாக பேசலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 7ஆம் பாகம்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.